Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு பொட்டிக் ஃபினிஷில் எப்படி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன், டைம் சேவிங்கோட எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் காட்ட போகிறேன். எப்பயுமே ஒரு ப்ளவுஸை சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும்னா முதல்ல எந்த பீஸை எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ளவுஸ்க்கு தேவையான எல்லா பீஸையும் ஒரே இடத்துல நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பீஸும் நமக்கு மிஸ் ஆகாது, டைம் சேவிங்காகவும் இருக்கும். நான் எப்பயுமே பட்டி பீஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவேன். ஸோ நம்ம பட்டிக்கு 2 ப்ளவுஸ் பீஸு, 2 லைனிங் எக்ஸாக்டாக கட் பண்ண பீஸு, 2 எக்ஸ்ட்ரா லைனிங் பீஸும் நான் வச்சுருப்பேன் ஸ்டிஃப்னஸ்க்காக. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ப்ளவுஸ் பீஸு ப்ளஸ் எக்ஸாக்டாக கட் பண்ண லைனிங் பீஸையும் எடுத்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ரெண்டையும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பட்டியையும் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவிங்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாக்டான லைனிங் ப்ளவுஸ் பீஸ் ரெண்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லைனிங் ஸ்டிஃப்னஸ்க்காக கொடுக்குறோம் இல்லையா, அதையும் வச்சு நம்ம தைக்கணும். இப்படி தைக்கும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது கிளாத் நழுவாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் கிளாத் எல்லாத்தையுமே க்ளீனாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்படி ட்ரிம் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும்னா படிமான தையல்னு ஒன்று போடுவோம். ஸோ அதுதான் நமக்கு லைனிங் அந்த படிமான தையலும் லைனிங் மேலே மட்டும்தான் போடணும், ப்ளவுஸ் கிளாத் மேலே போடக்கூடாது. அப்படி நம்ம படிமான தையல் லைனிங் மேலே போடும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் கிளாத்தில் எந்த ஒரு ஸ்டிச்சும் வராதப்ப நல்ல நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். பொட்டிக் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்டிச் எதுவுமே வெளியே தெரியாது, எல்லாமே உள்ளே கன்சீல் ஆகி இருக்கும். அதுதான் பொட்டிக் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. நான் பார்ஷியல் பொட்டிக் ஃபினிஷிங்னு வேணால் நம்ம இதில் சொல்லலாம். ஏன்னா பட்டிலையும் நம்ம லைனிங் பீஸில் ஒரு தையல் போடுறோம், அது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக வெளியே. இதே மாதிரி செகண்ட் பட்டியும் நான் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுறேன். எக்ஸாக்ட் லைனிங் பீஸை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிஃப்னஸ்க்காக இருக்க இன்னொரு லைனிங் பீஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி அந்த பீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பட்டி பீஸும் நான் ரெடி பண்ணிட்டேன். நல்ல பொட்டிக் ஃபினிஷில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பொட்டிக் ஃபினிஷ்னால் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டிச்சஸ் எதுவுமே வெளியே தெரியாமல் உங்களுக்கு எல்லாமே லைனிங் சைடு போயிடணும் ஸ்டிச்சு. ஓகே, அதுக்கப்புறமேட்டு பட்டி பீஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்லீவ் நான் எடுக்கிறேன். ஸ்லீவுக்கு நம்ம எப்பயுமே 2 லைனிங் பீஸும் ஒரு 2 ப்ளவுஸ் பீஸும் நம்ம எடுப்போம். ஸ்லீவில் ஒன் சைடில் நம்ம கர்வாக கொஞ்சம் குழின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துருப்போம் இல்லையா, அதை ரெண்டையுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் நல்ல பக்கம்னு சொல்கிற லைனிங்கை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த லைனிங் பார்ட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே திருப்ப போகிறோம். இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதுலேயும் படிமான தையல் போடணும். படிமான தையல் போட்டு நீங்கள் திருப்பினதுக்கப்புறமேட்டு எட்ஜு தையல் போடணும். ப்ளவுஸ் பீஸ்க்கு மட்டும் ஸ்லீவ் பீஸ்க்கு மட்டும் எப்பயுமே எட்ஜு தையல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ப்ளவுஸ் பீஸ் ரெண்டுமே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அதை அட்டன் டைமில் நீங்கள் இப்படி நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத் நழுவாது, கரெக்டான நம்ம 2 ஸ்லீவும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷனும் நமக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஸ்லீவ் சொன்ன மாதிரியே படிமான தையல் போட்டு அப்புறம் எட்ஜு தையல் போட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்லீவ் பார்ட்டும் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் நான் பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுவேன், ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஃபினிஷிங்காக கொண்டு வரது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.